காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே முடிச்சுட்டு, இன்னைக்கு 5:30 மணிக்கு மேல தான் கிச்சனுக்குள்ள வந்து போயிருந்தேன். இன்னைக்கு சமைக்கிறது ரொம்ப ஸ்பெஷலா வந்து இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால, விநாயகருக்கு புடிச்ச மாதிரி ஒண்ணொண்ணும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்றதுனால, காலையில எனக்குமே ரொம்ப ஆவலா தான் வந்து இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே இந்த மாரி பண்டிகைலாம் வரும்போது, சமைக்கிறது அவ்வளோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நெறைய வெரைட்டீஸ் வந்து பண்ணுவோம். அதனால காலையில ரொம்ப ஹேப்பியா தான் கிச்சனுக்குள்ள போனேன். போயிட்டு நம்மளோட அன்னபூர்ணி சிலைக்கு ஒரு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு சமைக்கவே வந்து ஆரம்பிச்சேன். காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க 2 பேரையுமே எழுப்பி, அவங்களுமே வந்து இன்னைக்கு ரெடி ஆயிட்டாங்க. எங்க வீட்ல எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே, காலையில ஏர்லி மார்னிங் எல்லாருமே வந்து எந்திரிச்சு, காலையில விளக்கேத்தி சாமி கும்பிடுறது எங்களுக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வீட்ல காலையில நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. ஒரு 9 மணிக்கெல்லாம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு எல்லாமே படைச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் பிஸியா இருப்பீங்க அப்படின்னு நானுமே வந்து நம்புறேன். உங்களோட வீட்ல விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா செலிப்ரேட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.